நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் பிரியாணி. யார் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். திண்ணனூருன்னு ஒரு ஊர். அந்த கிராமத்தில் நிறையா குட்டி குட்டி குடிசை வீடுகள் நிறைஞ்சிருக்கு. தென்னை மரங்கள் வீட்டு வீட்டுக்கு அவ்வளோ மரங்கள் இருக்கும். இளநீர், தேங்காய் எல்லாமே நிறையா இருக்கும். எல்லார் வீட்லேயுமே தேங்காய் போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. தேங்காய் நிறையா இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் எல்லாமே வீட்டு வீட்டுக்கே காய்ச்சிப்பாங்க. கொப்பரை தேங்காய் அவ்வளோ கிடக்கும். தென்னை மட்டைகளை வச்சு வீடு கட்டுறதுக்கும் சிரட்டையை வச்சு அடுப்பெரிக்கிறதுக்கு. அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பே இருக்காது, விறகடுப்பு தான். அதனால் இந்த சிரட்டைகளே போதும். தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டுமா தேங்காய் எண்ணெய், சமையலுக்கும் தேங்காய் எண்ணெய் தான். அந்த ஊரே ஏதோ தேங்காய் எண்ணெயில் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த திண்ணனூரில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரே ஒரு பையன். அவன் இளவட்டமாக ஆயிட்டான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அப்பான்னா பிடிக்கவே பிடிக்காது, அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னோன்னையும் கேட்டுப்பான். அவங்க அப்பா 1000 முறை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசுவான். அவங்க அப்பாவுமே அப்படி தான். அவங்க பையன் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டாங்க. 2 பேர்த்துக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. ராமசாமி ஒரு தள்ளு வண்டியில் 50 ரூபாய்க்கு பிரியாணின்னு பிரியாணி வியாபாரம் பார்த்துட்ருக்கிறாரு. அவங்க பையனையும் நீயும் என் கடைக்கு வாடா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அப்படின்ட்டு பலமுறை சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டிலையே இவ்வளோ அக்கப்போர் நடக்குதே, 2 பேருமா ஒன்று சேர்ந்து கடையை நடத்துனாங்கன்னா அது கடை மாதிரி இருக்குமா, இருக்காதா? இதெல்லாம் நமக்கு எங்கே சரிப்பட்டு வரும்? நமக்கு தனி வழி தான். அப்பா கூடலாம் நமக்கு சரி வராது. வீட்டில் வச்சு சண்டை போடுறத பாவம் அம்மா தினம் தினம் பார்க்குறாங்க. ரோட்டில் வச்சும் சண்டை போட்டுட்டு ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கா? வேண்டாம் வேண்டாம். அப்பா, நீங்கள் வேணும்னா அந்த பிரியாணி வியாபாரத்தை பார்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் வரல, எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் இன்னொரு தள்ளுவண்டியை வச்சு அதில் காய்கறிகள், பழங்கள், காய்கறி கூட இல்லை, பழங்கள் வியாபாரம் நான் பார்க்க போகிறேன். நீங்கள் என்னை எதுவும் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. நான் பாட்டுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அம்மா, தினமும் நான் உங்களுக்கு சம்பளத்தை கொண்டு வந்து தந்துடுவேன். எவ்வளோ வியாபாரம் ஆனாலும் அதில் வர்ற லாபம் மொத்தமும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டான். சரிடா, பார்ப்போம் பார்ப்போம். நீனு வியாபாரமாக பார்க்க போகிற? என்ன பழங்களா? பாருடா பாரு, என்கிட்டயே வியாபாரத்துக்கு வரமாட்டேன், தனியாக பார்க்க போகிறேங்கிறியே. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியாடா? நான் உன்னை எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் தூக்கி தூக்கி வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போது என்னை விட தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் பேசுகிறான் பாத்தியாம்மா கல்பனா? பேசுடா பேசு, இன்னும் எவ்வளோ பேசுகிறியோ பேசிக்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்பா நீங்கள் வேறு அமைதியாக இருக்கிறீங்களா? சும்மா சும்மா இதே தான் சொல்லிகிட்ருக்கிறீங்க. தினமும் இதே டைலாக்கை நான் கேட்டு கேட்டு என் காதுலேருந்து அப்படியே எனக்கு புகை வருதுப்பா. தயவு செஞ்சு நிறுத்துங்க. இதுக்கப்புறமாச்சும் நான் தூக்கி தூக்கி வளர்த்தேன், ஊராக சுற்றி சுற்றி வளர்த்தேன்னு அந்த கதையை விடுங்க. நீங்கள் தூக்கி வளர்க்காம அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களா தூக்கி தூக்கி வளர்ப்பாங்க. ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்காதீங்கப்பா. தினம் தினம் இதே கதையா? அம்மா, இவங்களை நிறுத்த சொல்லுங்கம்மா. நான் வியாபாரம் தான் தனியாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போது இவங்களுக்கு நான் இவங்க கூட வியாபாரம் பார்க்கணும். அதுக்காக தான் என்னென்னமோ சுற்றி வளைச்சி வர்றாங்க. அது எப்படிம்மா நானும் இவரும் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்களேன்? வீட்லேயே இவ்வளோ சண்டை வருது, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ எப்படிம்மா வியாபாரமெல்லாம் எங்கள் 2 பேர்த்துக்கும் சரி வரும்? என்னை ஆளை விட சொல்லுங்களாம்மா. திரும்ப திரும்ப என்னால் கத்த முடியலம்மா அப்படின்னு கோவப்படுறாரு. டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? நிறுத்துடா. அவர் எவ்வளோ பெரியவர், உன்னோட பெத்த அப்பாடா, இப்படியெல்லாம் பேசாதடா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம்மா, இல்லைண்ணா நான் சொன்னேன். பெத்த அப்பா தான், இல்லை பெரியப்பாவாண்ணா நான் சொன்னேன்.
நீங்கள் வேற காமெடி பண்ணிகிட்ருக்கிறீங்களேம்மா இருக்கிற சண்டேல. முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தனியாக வியாபாரம் பார்த்துக்கிறேன், அப்பா தனியாக வியாபாரம் பார்த்துக்கட்டும். அவரு தாம்மா எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் சொல்லியாச்சும் அவர் கேட்கட்டுமேன்ட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சுற்றி சுற்றி கடைசியில் என்னையவே வாய மூட வைக்கிறீங்கம்மா. சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை. சரி போடா, நீனு என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணு, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. மா என்னம்மா, நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா? அப்பா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு, மூஞ்ச தூக்கி வச்சிருக்கிறாரே, அவரையும் ஏதாச்சும் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆ சரிடா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பேசிக்கிறேன்டா, நீ போடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் இப்போ என்ன சொன்னால் என்ன வேண்டியிருக்கு? நான் சொல்கிறது எதுவுமே எடுபடாது. போடா, நான் எதையும் சொல்ல போகிறது கிடையாது. உன் இஷ்டத்துக்கே நீ என்ன வேணும்னா பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க அவங்க அப்பாவும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஒரு தள்ளு வண்டியவும் அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு சொந்தமாக வாங்கிட்டான். சரி, நாம் பழங்கள் வியாபாரம் தானே பார்க்கணுன்னு யோசித்தோம், அதையே பார்க்கலாம். மாங்காய், கொய்யாக்காய் இது மாதிரி ஏதாச்சும் விற்பனை செய்யலாம். இப்போதான் மாங்காய் சீசன் ஆச்சே, மாங்காவே விற்பனை செய்யலான்ட்டு மாங்காய்களை அந்த வண்டியில் வாங்கி அடுக்கி வச்சுட்டு அவங்க அப்பா கடை பக்கத்துலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க அப்பாவும் கடையை போடுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி கடையை போடுறதுக்கு வந்துட்டாங்க. வெறும் 50 ரூபா தான் அவங்க கடையில் பிரியாணி. குகன் அவனோட கடையில் மாங்காய் விற்பனை செய்கிறான்ல, ஒரு மாங்காயோட விலை என்னன்னு கூட போர்டே வைக்கலை. மாங்காய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறான். அதுவும் பார்த்தா மாங்காயில் பாதி பிஞ்சாக இருக்குது. சில மாங்காய்கள் மட்டும்தான் பெருசாக இருக்குது. அதை தரம் பிரிக்கணும்னு பார்த்தோம்னா பிஞ்சு மாங்காய்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே அதில் பால் வடியுது. ஏதோ தெரியாதனமாக எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டான். அவங்க அப்பாவும் பிரியாணி எல்லாமே செஞ்சுட்டு விற்பனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கடைக்கு வழக்கமாக வர்ற ஒருத்தர், தம்பி ராமசாமி தம்பி, எனக்கு ஒரு பிளேட்டு பிரியாணியை போடுப்பா, காசை நான் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படிங்கிறாங்க. பசின்னு சாப்பிட வந்தவங்க யாரையுமே பட்டினி போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தட்டில் பிரியாணி, அது கூட சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு தராங்க. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க, காசு பொறுமையாகவே தாங்க, வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆ சரிப்பா தம்பி, கண்டிப்பாக நான் நாளைக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்து தந்துடுவேன். இப்போ நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. சரி, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. ஆ சாப்பிடுங்கண்ணே, சூடு ஆறிட போகுது அப்படிங்கிறாங்க ராமசாமியும். சாப்பிட வந்தவரும் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டு பெரிய ஏப்பம் ஒன்று விடுறாரு. நல்லா வயிறு நிறைஞ்சு போச்சு. திருப்தியாக சாப்பிட்ட ராமசாமி, ரொம்ப ருசியாக இருக்குது. என்றைக்குமே உன்னோட கடைக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் தரமாக சாப்பிட்டு போவேன். இன்றைக்கும் மனசே நிறைஞ்சு போச்சு. ஆனால் வர்ற வழியில் தான் பார்த்தேன் பர்ஸ் இல்லைன்ட்டு. அதனால தான், இல்லைன்னா நான் காசை இப்போவே கொடுத்துட்டு போயிருப்பேன். சரிப்பா தம்பி, நான் வரட்டா அப்படிங்கிறாங்க. ஆ பரவாயில்லண்ணே, அதனால் என்ன இருக்குது, நீங்கள் தான் வழக்கமாக வர்றவங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டீங்கல்ல, பொறுமையாகவே காசை கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க. இது யாரு, உன்னோட மகன் தானே? என்ன புதுசாக கடை போட்டிருக்காப்புலையா? தம்பி குகனு, என்னப்பா கடை போட்டிருக்கிற? ஆ மாங்காவா? இன்னைக்கு தான் கடை போட்டிருக்கிறியோ தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாச்சி, ஆமாம். இந்தாங்க, நீங்கள் எவ்வளோ பசியாக இருக்கிறீங்க, மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறும் நிறைஞ்சிடும். இந்த வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இருங்கண்ணாச்சி, ஒரு 2 நிமிஷம், உப்பு மிளகாத்தூள் போட்ட மாங்காய் தரேன் அப்படின்ட்டு நல்லா பெரிய மாங்காவாக எடுத்து அதை கழுவிட்டு நல்லா சின்னதாக வெட்டி அதுக்குள்ளே உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, இந்தாங்கண்ணாச்சி சாப்பிடுங்க, நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், நீங்களே புதுசாக வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரத்தை பாருங்கள். நான் இன்னொரு நாளைக்கு கடைக்கு வரேன். பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, அதனால் 10 பைசா என்கிட்ட இப்போ இல்லை. நான் காசு எடுத்துகிட்டு வர்றப்ப உங்கள் கடையில் கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிடுவேன். இங்கே தானே இருக்கிறேன், என் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, எப்போ வேணும்னாலும் வந்துக்க போகிறேன். வேலைக்கு தான் போகிறேன் தம்பி. சரி, நான் வரட்டா அப்படிங்கிறாங்க. காசு இல்லைன்னா கூட பரவாயில்லண்ணாச்சி, நீங்கள் சாப்பிட்டாலே போதும்.
நான் யார் பசின்னு வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு தான் கடை திறந்துருக்கிறேன். நீங்கள் தான் முறையாக போனி செய்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. இந்தாங்கண்ணாச்சி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே பாசமாக கொடுக்குறான். சரி தம்பி, நீ இவ்வளோ பாசமாக கொடுக்குறல்ல, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஆஹா, ரொம்ப ருசியாக இருக்குப்பா தம்பி. மாங்காய் நல்லா சூப்பராக சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கிறியே, நல்லா நுணுக்கமா, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. நன்றி அண்ணாச்சி, நன்றி. நீங்கள் இவ்வளோ சொன்னதே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் வியாபாரம் எனக்கு அமோகமாக நடக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. சரி அண்ணாச்சி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். உப்பு மிளகாத்தூள் போட்ட மாங்காவை நல்லா ரசித்து ருசித்து நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு அங்கே கையில் உப்பாக இருக்குதே அதை தன்னோட துண்டில் தொடச்சிட்டு, சரி தம்பி வரட்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு ஜாலியாக. இப்படி வர்றவங்க எல்லாத்துக்குமே பசியாக வர்றாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, இந்தாங்கண்ணே மாங்காய் சாப்பிடுங்க, இந்தாங்க மாங்காய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நல்லா பெரிய பெரிய மாங்காவாக எடுத்து எடுத்து அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இப்போ இருக்கிறது பிஞ்சு மாங்காய்கள் மட்டும்தான். இது நல்லா இருக்காது தம்பி, இது வேண்டாம் இது வேண்டாம், நாளைக்கும் இதே மாதிரி நல்லா பெரிய பெரிய மாங்காவாக வாங்கிட்டு வாங்க, சின்ன மாங்காய் வாங்காதீங்க தம்பி, நாக்கு பொத்து போயிடும். வேண்டாம் வேண்டாம், இது மாதிரி நல்லா ருசியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நல்லா வந்தவங்க எல்லாரும் மாங்காவை சாப்பிட்டு சாப்பிட்டு காசை கொடுக்காம, இவன் ஏமாறுறதுக்கு தான் போல இருக்கு, இவனா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான்னு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா நல்லபடியாக வியாபாரத்தையும் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. ஆஹா, அப்பா வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? பிரியாணி வியாபாரமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மாங்காய் வியாபாரம் எங்கே? எல்லாம் பிஞ்சாத்தானே கிடக்குது, நம்மளும் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அவனும் அவங்க அப்பா பின்னாடியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். அவங்க அப்பா அன்னைக்கு கிடைச்ச முழு லாபத்தையும் அவங்களோட மனைவி கையில் கொடுத்துட்டாங்க. குகனும் ரொம்ப ஆசையாக அவனோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேருந்து காசு இருக்குதான்னு பார்க்குறான். 10 பைசா இல்லை. அட கடவுளே, நம்ம வியாபாரம் என்ன வியாபாரம் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு, சுத்தம். அம்மாட்ட வேற வியாபாரம் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற லாபம் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னு சொன்னனே, அப்பா அவங்க லாபத்தை கொடுத்துட்டாங்க. நான் இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அம்மா அம்மா அம்மா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு அப்படியே தயங்கி தயங்கி பேசுகிறான். என்னடா சொல்ல போகிறேன், காசு இல்லையா? ஆ, நீ எப்படி வியாபாரம் பார்த்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரிடா, ஆகிற வேலையை பாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன். அப்பாவும் எதுக்கு சொல்வாங்க, நல்லதுக்கு தானே சொல்வாங்க. புரிஞ்சு நடந்துக்கோடா. சரி போய் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பசிக்கலம்மா, நான் சாப்பிட வரல அப்படிங்கிறான் குகனு. டேய் டேய், வாடா சாப்பிட போவோம், வா சாப்பிட போவோம் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. இவ்வளோ நடந்து எல்லாருக்கிட்டேயும் ஏமாந்துருக்கிறானே அப்படின்ட்டு அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அப்பா நம்ம மேலே ஒரு துளியளவு கூட கோபமே படாமல் வாடா சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்களே, அந்த மனசு யாருக்கு வரும்? நான் என்னோட அப்பாவை எப்படியெல்லாம் பேசினேன். நான் பேசினது எல்லாமே ரொம்ப தப்பு. அப்பாவை இனிமேல் எதிர்த்து பேசவே மாட்டேன். ஒரு வேலை தெரியல அப்படின்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆணையாக்கிடுவேன் பூனையாக்கிடுவேன்ட்டு என்னென்னமோ பேசிட்டு போயிட்டு இப்போ தோத்துட்டு வந்து நிற்கிறேனே, இது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது. இதுக்கப்புறமும் நான் இப்படி அப்படின்னு வீஞ்சிக்கிட்டு இருக்கிறது நியாயமே கிடையாது. நாளையிலேருந்து ஒழுங்காக அப்பா கூட வியாபாரம் பார்க்குறதுக்கு ஒரே கடையில் ஜாலியாக பார்க்க போகணும் சந்தோஷமா அப்படின்னு முடிவெடுத்துட்டான். அப்பா, நாளைக்கு நான் உங்கள் கூடவே பிரியாணி கடைக்கு வரேன்ப்பா. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே பிரியாணி வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டான். சரிடா சரிடா, நீ புரிஞ்சுக்கிட்டா சரி, வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு உன்னை திட்டணும்னு ஆசையாடா? நம்ம 2 பேரும் நண்பர்கள் மாதிரி. எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காமல் நீ என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு இதை கேட்கலாமா வேண்டாமான்லாம் இருக்க வேண்டியது கிடையாது. நான் கோபப்படுறேன்னா நீ ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கோபப்படுறது.
மற்றபடி உன் மேலே எனக்கு ஏன்டா கோபம் வரப்போகுது. சரி சரி வா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அம்மா அப்பா பையன் 3 பேருமா சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சதும் அவங்க அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடியே குகன் ரொம்பவே ஆர்வமாக பிரியாணி கடைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டான். ஆஹா, சண்டையே இதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னு சிரிச்ச முகமாக முடிவெடுத்தான்ல, அந்த முடிவு சரியான முடிவாயிடுச்சு. அவங்க அப்பா கூட அவ்வளோ சிரித்து சந்தோஷமாக பேசுகிறான். அவங்க அம்மாவுக்கு என்றைக்குமே இல்லாத சந்தோஷம் அன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இதைத்தானே இத்தனை நாட்களாக நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அது நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா குகனு, அம்மா நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆமாம் கல்பனா, நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு குகனும் ராமசாமியும் அவங்களோட தள்ளுவண்டி பிரியாணி கடைக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே அவ்வளவுக்கு அவ்வளவு ஒத்துமையாக வியாபாரம் பார்க்கறதுனால முன்னாடி இருந்த வியாபாரத்தை விட இப்போது ரொம்பவே அதிகமாக வியாபாரம் நடக்குது. நிறையா காசை சம்பாத்தியம் பண்ணுறாங்க. லாபமும் அதிகமாக கிடைக்கிது. வியாபாரத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு கடையை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்பாவும் பையனுமா சேர்ந்து அன்னைக்கு கிடைச்ச நிறையா லாபத்தை கல்பனா கிட்ட மனசார சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை விட வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அதை நாம் திருத்திக்கிறது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, இவங்க எப்படி நம்மளை சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கவே கூடாது. சரியான விஷயங்களை யார் சொன்னாலும் அதை நாம் எடுத்துக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நுணுக்கமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நுணுக்கம் தெரியலைன்னா அந்த வேலை நமக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். நமக்கு ஒரு வேலை தெரியலைன்னா தெரியலன்னு வெளிப்படையாக சொல்லிடணும். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒரு வாட்டி சில வாட்டி ஏமாறுறது தவறே கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப நாம் ஏமாறுறோன்னு தெரிஞ்சு ஏமாந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை நாமளே பூஜ்ஜியமாக்கிக்கிறோன்னு அர்த்தம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.